எங்கள் வீட்டு வேலைக்காரி அடிக்கடி நாங்கள் யாரும் பார்க்காத நேரத்தில் என் கணவரின் புகைப்படத்தை மீண்டும் மீண்டும் உற்று பார்த்து தேம்பி தேம்பி அழுவாள். இதை நான் கவனித்தவுடன் இந்த பெண்ணின் எண்ணம் சரியில்லை என்றும் அவள் எனது மகிழ்ச்சியான குடும்பத்தை சீர்குலைக்க விரும்புகிறாள் என்றும் என் மனதில் சந்தேகம் ஏற்பட்டது. கோபத்தில் ஒரு நாள் நான் அவளை ஓங்கி ஒரு அறை அறைந்து வீட்டிற்கு வெளியே பிடித்து தள்ளினேன். அப்போது அவள் துடித்தபடி என் கால்களை பிடித்து கொண்டாள். என் கணவரின் புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவள் சொன்ன ஒரு உண்மை என் காலடியில் இருந்த பூமியை நழுவது போன்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்தியது. சிரிப்பு சத்தத்தால் நிறைந்திருந்த என் வீட்டு சுவர்கள் கடந்த சில காலமாக ஒரு விசித்திரமான மௌனத்தில் மூழ்கியிருந்தன. என் கணவர் வேலைக்கு சென்று நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது இந்த மௌனம் இன்னும் ஆழமாக தெரியும். உண்மையில் நான் தனியாக இல்லை. வீட்டு வேலைகளுக்காக வசந்தி என்ற நடுத்தர வயது பெண் ஒருவரை நான் வேலைக்கு வைத்திருந்தேன். வசந்தி பார்ப்பதற்கு மிகவும் கண்ணியமானவள் மற்றும் நிதானமானவள் போல தெரிந்தாள். அவள் முகத்தில் எப்போதும் ஒரு ஆழ்ந்த துயரமும் வருத்தமும் நிழலாடும். ஏதோ ஒரு பெரிய வலியின் சுமையை அவள் தன் இதயத்தில் சுமந்து கொண்டிருப்பது போல தோன்றும். அவளுடைய கண்களில் இருந்த அந்த தனிமை பார்ப்பவர்களின் இதயத்தையும் சோகத்தில் ஆழ்த்தும் வகையில் இருந்தது. ஆரம்ப நாட்களில் அவளது இந்த குணம் எனக்கு சரியாகவே தோன்றியது. ஏனென்றால் அவள் வீண் பேச்சுக்களில் நேரத்தை வீணடிக்காமல் தன் வேலையில் மட்டுமே கவனமாக இருப்பாள். வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் சுத்தப்படுத்திவிட்டு மௌனமாக தன் வேலையில் மூழ்கி விடுவாள். ஆனால் மெல்ல மெல்ல அவளது நடத்தையில் நான் ஒரு மாற்றத்தை கண்டேன். அது என் மனதில் சந்தேக விதையை தூவியது. ஆரம்பத்தில் இது மிக சிறிய சந்தேகமாகத்தான் இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த சிறு விதை வளர்ந்து ஆழமான வேர்களை கொண்ட மரமாக மாறியது. அது என் மன அமைதியை முற்றிலுமாக அளித்தது. என் கணவர் ஆகாஷ் மிகவும் சிறந்த மனிதர். சில காலத்திற்கு முன்புதான் அவர் ஒரு கொடிய நோயிலிருந்து மீண்டு மரணத்தின் பிடியிலிருந்து தப்பித்து வந்தார். அவர் மீண்டும் ஆரோக்கியம் அடைந்தது எங்களுக்கு ஒரு அதிசயம் போல தெரிந்தது. அந்த நோய்வாய்ப்பட்ட காலத்தில் நான் அவரை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டேன். அதன் காரணமாகவே அவர் விஷயத்தில் நான் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவளாக மாறிவிட்டேன். வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த இரண்டாவது வாய்ப்பில் யாருடைய கண் திருஷ்டியும் பட்டுவிடக்கூடாது என்று நான் நினைத்தேன். ஆனால் வசந்தியின் செயல்கள் என் பயத்தை உண்மையாக்குவது போல இருந்தன. ஆகாஷ் வீட்டில் இருக்கும்போது வசந்தி தனது வேலையை விட்டுவிட்டு ரகசியமாக அவரை பார்ப்பதை நான் பல முறை கவனித்தேன். அவள் பார்ப்பது ஏதோ சாதாரணமாக பார்ப்பது போல இல்லை. அதில் ஒரு விசித்திரமான பித்தமும் பாசமும் இருந்தது. அவள் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. ஆகாஷை பார்க்கும்போது அவள் வேறொரு உலகத்திற்கே சென்று விட்டது போல தோன்றியது. ஆரம்பத்தில் இது ஆகாஷ் மீது அவள் வைத்திருக்கும் மரியாதை என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் ஆகாஷ் அவளுக்கு பல முறை பண உதவி செய்திருந்தார். ஆனால் விஷயம் மரியாதையோடு மட்டும் நின்றுவிடவில்லை. நிலைமை இப்போது வேறு திசையில் செல்லத் தொடங்கியது. ஆகாஷ் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்கும் போது வசந்தி சமையலறை ஓரத்தில் இருந்து அவரை இமைக்காமல் உற்று பார்த்து கொண்டிருப்பாள். ஆகாஷின் முகத்தில் இருந்து அவள் பார்வை நகரவே நகராது. அவள் கண்களை கூட இமைக்க மாட்டாள். ஒரு வேலைக்காரிக்கு என் கணவர் மீது ஏன் இவ்வளவு ஆழமான ஆர்வம் இருக்கிறது என்பது என்னை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தது. அவள் ஆகாஷிற்கு தண்ணீர் கிளாஸை கொடுக்கும்போது அவள் கைகள் நடுங்கும். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான பதற்றமும் வலியும் கலந்த உணர்வு இருக்கும். ஏதோ மிகவும் விலை மதிப்பெற்ற ஒரு பொருளை தொடுவது போல அவள் உணர்வாள். என் சந்தேகம் மெல்ல மெல்ல நம்பிக்கையாக மாறத் தொடங்கியது. ஆகாஷின் பொருட்கள் மீதும் அவள் அதிகம் ஆர்வம் காட்டத் தொடங்கினாள். ஒரு நாள் மதிய நேரத்தில் நான் படிப்பு அறையை விட்டு வெளியே வந்தபோது வசந்தி ஆகாஷின் அறையில் நிற்பதை கண்டேன். ஆகாஷ் அப்போது அலுவலகம் சென்றிருந்தார். அவள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று எனக்கு வியப்பாக இருந்தது. நான் சத்தம் இல்லாமல் அருகில் சென்றேன். அங்கே நான் கண்ட காட்சி என் காலடியில் இருந்த பூமியை நழுவ செய்தது. ஆகாஷ் அன்று காலை கலற்றி வைத்துவிட்டு சென்ற சட்டையை வசந்தி கையில் வைத்திருந்தாள். அந்த சட்டையை அவள் தன் முகத்தோடு அணைத்து வைத்திருந்தாள். அவளுடைய கண்கள் மூடியிருந்தன. அந்த சட்டையிலிருந்து ஆகாஷின் வாசனையை தனக்குள் சுவாசிப்பது போல அவள் இருந்தாள். அந்த சட்டையை ஏதோ ஒரு துணி போல அல்லாமல் ஒரு உயிருள்ள மனிதரை தடவுவது போல தடவி கொண்டிருந்தாள். இந்த காட்சியை என்னால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. என் உடல் முழுவதும் கோபத்தை பற்றியது. ஒரு வேலைக்காரிக்கு என் கணவரின் துணிகளை இப்படி தொடுவதற்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? என் வாயிலிருந்து கோபமான சத்தம் வந்ததும் அவள் அப்படியே திடுக்கிட்டு போய் சட்டையை சீக்கிரம் ஒரு பக்கம் வைத்தாள். அன்று நான் அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என் இதயத்தில் வெறுப்பும் சந்தேகமும் ஒரு படிவமாக படிந்து விட்டது. அதை இனி அகற்றுவது சாத்தியமற்றது என்று தோன்றியது.
இந்த விசித்திரமான பெண் என் கணவரை வசியப்படுத்த முயற்சிக்கிறாளா? அவளுடைய இந்த ஏழ்மையும் கண்ணியமும் வெறும் நடிப்பு தானா? நடிக்கிறாளா? இதன் மூலம் என் வீட்டில் இடம் பிடித்து என் கணவரை என்னிடமிருந்து பிரித்து விடுவாளா? இந்த எண்ணம் வந்ததும் பயத்தில் என் இதயம் நடுங்கியது. ஏனென்றால் ஆகாஷ் இல்லாமல் வாழ்வதை பற்றி என்னால் கனவிலும் நினைக்க முடியாது. இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் வசந்தியை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கினேன். அவள் எப்போது தவறு செய்வாள், அவளை எப்போது கையும் களவுமாக பிடிக்கலாம் என்று நான் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவள் மிகவும் தந்திரமானவள். என் முன்னால் அவள் மிகவும் சாதாரணமாக இருப்பாள். ஆனால் நான் இல்லாத போது அவளுடைய நடத்தை முற்றிலும் மாறிவிடும். பல முறை நான் பார்த்திருக்கிறேன். அவள் வீட்டை சுத்தம் செய்யும் போது ஆகாஷின் புகைப்படங்கள் அருகே சென்று அப்படியே நின்று விடுவாள். எங்கள் வரவேற்பு அறையில் ஆகாஷின் ஒரு பெரிய புகைப்படம் இருந்தது. அவர் நோய் பாதிப்பிலிருந்து குணமாகி வீடு திரும்பிய பிறகு நாங்கள் அதை செய்திருந்தோம். அந்த புகைப்படத்தில் ஆகாஷ் புன்னகைத்து கொண்டும் மிகவும் நிம்மதியாகவும் தெரிவார். பல முறை வசந்தி அந்த புகைப்படத்தின் முன் நிற்பதை நான் பார்த்திருக்கிறேன். வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென நின்றுவிட்டு மணிக்கணக்காக அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருப்பாள். சில நேரங்களில் அவள் கையை உயர்த்தி புகைப்படத்தில் இருக்கும் ஆகாஷின் முகத்தை தொட முயற்சி செய்வாள். ஆனால் பிறகு பயந்து தன் கையை பின்வாங்கிக் கொள்வாள். அவளுடைய இந்த செயல்கள் அனைத்தும் என் பொறுமையை சோதித்து கொண்டிருந்தன. அவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் என் கணவர் பின்னாடியே சுற்றுகிறாள்? இவளுக்கு தன் வயது மற்றும் அந்தஸ்தை பற்றி சிறிதாவது கவலை இருக்கிறதா என்று நான் யோசிப்பேன். என் மனதில் பலவிதமான குழப்பங்கள் வர தொடங்கின. என் தோழிகளும் என்னை பயமுறுத்த ஆரம்பித்தார்கள். இக்காலத்து வேலைக்காரர்கள் இப்படித்தான் வீட்டு ஆண்களை தன் வலையில் வீழ்த்தி விடுவார்கள். ஆண்கள் தங்கள் சிந்திக்கும் திறனையே இழந்து விடுவார்கள். பிறகு மகிழ்ச்சியான குடும்பமே அழிந்துவிடும் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த வார்த்தைகள் என் மூளையில் சுத்தியலால் அடிப்பது போல இருந்தன. ஒவ்வொரு நாளும் நான் ஒரு மனநோயாளி போல மாறிக்கொண்டிருந்தேன். ஆகாஷ் தனது சொந்த உலகிலேயே மூழ்கியிருந்தார். தன் வீட்டில் என்ன சதி நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது. அவரிடம் இதை பற்றி சொல்வது சரியாக இருக்காது என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் நான் சந்தேகப்படும் குணம் கொண்டவள் என்றும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பதற்றத்தை உருவாக்குபவள் என்றும் அவர் நினைத்து விடுவாரோ என்று பயந்தேன். அதனாலேயே நான் உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருந்தேன். வசந்தி செய்யும் காரியங்களுக்கு அவளுக்கு எப்போது தண்டனை கொடுக்கலாம் என்று ஒரு வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருந்தேன். எனக்குள் இருந்த பொறாமை தீ என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை. இரவு நேரங்களில் எழுந்து பார்ப்பேன், வசந்தி தன் அறையை விட்டு வெளியே இருக்கிறாளா என்று. என் சந்தேகம் வெறியின் எல்லைகளை தாண்டி கொண்டிருந்தது. ஒவ்வொரு விஷயத்திலும் வசந்தியின் சதி இருப்பதாகவே எனக்கு தோன்றியது. ஆகாஷ் எப்போதாவது வசந்தி சமைத்த உணவை புகழ்ந்து பேசிவிட்டால் என் இரத்தம் கொதிக்கும். ஆகாஷை தன் பிடிக்கில் கொண்டு வர உணவில் எதையோ கலந்து கொடுக்கிறாள் என்று எனக்கு தோன்றும். இந்த விவாகரத்திற்கு ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்த அந்த நாளும் சீக்கிரம் வந்தது. அன்று நான் என் அம்மா வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. நான் மாலை தான் திரும்புவேன் என்று வசந்தியிடம் கூறிவிட்டேன். ஆகாஷும் வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருந்தார். வீடு முற்றிலும் காலியாக இருந்தது. நான் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டேன். ஆனால் என் மனம் கேட்கவில்லை. வசந்தி இப்போது வீட்டில் தனியாக இருக்கிறாள். அவள் நிச்சயமாக என் வீட்டு நிம்மதியை கெடுக்கும்படியான ஏதோ ஒரு காரியத்தை செய்வாள் என்ற எண்ணம் எனக்கு திரும்ப திரும்ப தோன்றியது. சந்தேகத்தின் பிடியில் நான் யாருக்கும் தெரியாமல் திடீரென்று வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தேன். அப்போதுதான் நான் இல்லாத போது அவள் என்ன செய்கிறாள் என்பதை பார்க்க முடியும். சுமார் 2 மணி நேரத்திலேயே நான் திரும்பி வந்து விட்டேன். காரை வீட்டிற்கு சற்று தொலைவிலேயே நிறுத்திவிட்டு ஒரு திருடனை போல என் சொந்த வீட்டிற்குள்ளேயே நுழைந்தேன். வீட்டின் மெயின் கேட்டு திறந்திருந்தது. உள்ளே ஆழ்ந்த அமைதி நிலவியது. நான் காலடி சத்தம் கேட்காமல் வரவேற்பு அறையை நோக்கி சென்றேன். அங்கேதான் ஆகாஷின் அந்த பெரிய புகைப்படம் இருந்தது. என் இதயம் பலமாக துடித்து கொண்டிருந்தது. நெற்றியில் வியர்வை அரும்பியது. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என்பது எனக்கு உறுதியாக தெரிந்தது. நான் வரவேற்பு அறை கதவின் அருகே சென்றபோது உள்ளிருந்து யாரோ அழும் சத்தம் கேட்டது. அது தேம்பி தேம்பி அழும் மிகவும் வேதனையான குரல். கதவின் சிறிய இடுக்கின் வழியாக நான் உள்ளே எட்டி பார்த்தேன். அங்கே நான் கண்ட காட்சி என் நிம்மதியை சிதைத்தது. என் சந்தேகத்தை உண்மையாக மாற்றியது. வசந்தி அப்போது தரையில் அமர்ந்திருந்தாள். அவள் கையில் மேஜை மீது இருக்கும் ஆகாஷின் அந்த புகைப்படம் இருந்தது. அவள் அந்த புகைப்படத்தை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டிருந்தாள். ஒரு பைத்தியத்தை போல அந்த புகைப்படத்தை தன்னோடு சேர்த்து கட்டி கொண்டிருந்தாள். அவளுடைய கண்ணீர் நிற்காமல் வழிந்தோடியது. அவள் மிகவும் மெதுவாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். அது கதவு வரை எனக்கு கேட்கவில்லை. காதலி ஒருத்தி தன் காதலன் புகைப்படத்தை பார்த்து பேசுவது போலவும் அதன் மீது கை தடவி அழுது கொண்டு இருப்பது போலவும் அவளது நடைமுறை இருந்தது.
அவளுடைய இந்த செயல் என் மூளையில் வெடிமருந்தை நிரப்பியது போல் இருந்தது. இதை பார்த்ததும் என் பொறுமையின் எல்லை முடிவுக்கு வந்தது. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. எனக்கு வேறெதுவும் தெரியவில்லை. என் கணவரின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அவள் செய்து கொண்டிருக்கும் அந்த செயலை தவிர எனக்கு வேறொன்றும் கண்ணில் படவில்லை. அதன் மீது எனக்கு மட்டுமே இருந்த உரிமையை அவள் பறிப்பது போல தோன்றியது. இந்த பெண் என் வீட்டை கைப்பற்ற நினைக்கிறாள், என் கணவரை என்னிடமிருந்து பிரிக்க நினைக்கிறாள் என்றும், இவளுடைய இந்த முதலை கண்ணீர் ஆகாசி உணர்ச்சி வசப்பட வைப்பதற்காகத்தான் என்றும் நான் நினைத்தேன். என் ரத்தம் கொதித்தது. நான் கோபத்தில் கதவை ஓங்கி திறந்தேன். கதவு திறந்த சத்தத்தில் அவள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் கையில் இருந்த புகைப்படம் நழுவ பார்த்தது. ஆனால் அவள் அதை பிடித்து கொண்டாள். என்னை முன்னே கண்டதும் அவள் முகம் வெளுத்து போய் நடுங்க தொடங்கினாள். அப்போது என் முகம் உலகின் மிக கொடூரமான ஒன்றாக இருந்திருக்கும். நான் முன்னே சென்று எதுவுமே கேட்காமல் அவளது முகத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தேன். அந்த அறை எவ்வளவு பலமாக இருந்ததென்றால் அவள் நிலை குலைந்து கீழே விழுந்தாள். அவளது வாயிலிருந்து ஒரு அலறல் சத்தம் வந்தது. நான் கத்தினேன், அறிவு கட்டவளே, என் கணவரின் புகைப்படத்தை உன்னுடைய அழுக்கு கைகளால் தொடுவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை ஒரு உத்தமி என்று நினைத்தேன். ஆனால் நீயோ ஒரு துரோகி. என் வீட்டு உப்பை தின்றுவிட்டு என் வாழ்வின் அஸ்திவாரத்திலேயே நெருப்பு வைக்க பார்க்கிறாய். நீ என் வீட்டை பார்த்து கொள்வாய் என்றுதான் வேலைக்கு வைத்தேன். ஆனால் நீயோ என் வாழ்க்கையே அழிக்க கனவு காண்கிறாய். உன் எண்ணம் சரியில்லை. அதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். இப்போதே என் வீட்டை விட்டு வெளியேறு. இப்போதே தொலைந்து போ. உன்னுடைய இந்த மூதேவி முகத்தை நான் மீண்டும் பார்க்கக்கூடாது. நான் கோபத்தில் பைத்தியமாகி தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தேன். அவளது கையை பிடித்து இழுத்து கொண்டு கதவை நோக்கி சென்றேன். அவள் அழுது கொண்டு துடித்தாள். கைகளை கூப்பி, எஜமானி, கடவுளுக்காக என் பேச்சை கேளுங்கள், என்னை வெளியேற்றாதீர்கள், என் எண்ணத்தில் எந்த தவறும் இல்லை என்று வேண்டினாள். ஆனால் நான் எதையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. என் சந்தேகம் இப்போது ஒரு வெறியாக மாறியிருந்தது. இன்று இவளை வெளியேற்றாவிட்டால் என் கணவர் மீது ஏதோ மந்திரம் செய்து விடுவாள் என்று எனக்கு தோன்றியது. நான் அவளை பிடித்து வெளியே தள்ளி கொண்டிருந்த போது திடீரென அவள் தனது முழு பலத்தையும் திரட்டி என்னிடமிருந்து விடுபட்டு என் கால்களில் வந்து விழுந்தாள். என் கால்களை பிடித்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள். அவளது அழுகை எவ்வளவு வேதனையாக இருந்ததென்றால் ஒரு நொடி நானும் திடுக்கிட்டு போனேன். அவள் மீண்டும் ஆகாஷின் புகைப்படத்தை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். விக்கல்களுக்கு இடையே அவள் சொன்ன ஒரு விஷயம் அவளை அடிக்க ஓங்கிய என் கையை அப்படியே காற்றில் நிறுத்தியது. என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது. ஏனென்றால் அவளது நாவில் இருந்து வெளிப்பட்ட அந்த உண்மை என் கற்பனைக்கும் எட்டாத ஒன்றாக இருந்தது. அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள், எஜமானி, நான் இந்த புகைப்படத்தை தவறான எண்ணத்துடன் பார்க்கவில்லை. நீங்கள் நினைப்பது போல இந்த மனிதர் மீது எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை. நான் இந்த புகைப்படத்தை என் நெஞ்சோடு அணைப்பதற்கு காரணம், இந்த நெஞ்சுக்குள் துடித்து கொண்டிருக்கும் இதயம் இந்த மனிதருடையது அல்ல, என் ஒரே மகனுடையது. இதை கேட்டதும் என்னை சுற்றியுள்ள உலகம் அப்படியே நின்றுவிட்டது போல எனக்கு தோன்றியது. என் மூளை வேலை செய்வதையே நிறுத்திவிட்டது. நான் ஒரு கல்லை போல இருந்த இடத்திலேயே உறைந்து போனேன். என் காதுகளில் அவளுடைய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. ஆனால் என் மூளை இவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தது. என் காலடியில் விழுந்து தேம்பி அழுது கொண்டிருந்த அவளை நான் நம்பிக்கையற்ற பார்வையுடன் பார்த்தேன். தப்பித்துக் கொள்வதற்காக இந்த பெண் ஏதோ நாடகம் ஆடுகிறாள் அல்லது அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நான் நினைத்தேன். என் கணவரின் நெஞ்சுக்குள் இந்த ஏழை வேலைக்காரியின் மகனின் இதயம் துடிக்கிறது என்பது எப்படி சாத்தியமாகும்? இந்த விஷயத்தை என் மூளையால் செரிமானம் செய்யவே முடியவில்லை. நான் என்னை தேற்றிக்கொண்டு மீண்டும் கண்டிப்புடன் சொன்னேன், வசந்தி, நீ என்ன சம்பந்தம் இல்லாமல் உளறி கொண்டிருக்கிறாய்? உனக்கு வெட்கமாக இல்லையா? உன் தவறை மறைப்பதற்காக இவ்வளவு பெரிய அருவருப்பான பொய்களை சொல்கிறாயே. இத்தகைய உணர்ச்சிகரமான கதையை சொல்லி என்னை ஏமாற்றி விடலாம் என்றும், உன்னுடைய இந்த தந்திரத்தை நான் அப்பாவிதனம் என்று நினைத்து விடுவேன் என்றும் எண்ணுகிறாயா? ஒருபோதும் இல்லை. உன்னுடைய இந்த பேச்சுக்களில் நான் விழமாட்டேன். எழுந்திரு, இங்கிருந்து தொலைந்து போ. நான் காவல்துறையை அழைப்பதற்கு முன் இங்கிருந்து ஓடிவிடு. ஆனால் வசந்தி என் கால்களை விடவில்லை. அவளது பிடி இன்னும் பலமானது. அழுது கொண்டே தலையை உயர்த்தி என் கண்களை நேருக்கு நேர் பார்த்து சொன்னாள், எஜமானி, நான் கடவுள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் பொய் சொல்லவில்லை. நீங்கள் வேண்டுமென்றால் என் உயிரையே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் என் மகனின் அடையாளத்தை என்னிடமிருந்து பிரிக்காதீர்கள். நான் நடந்தவை அனைத்தையும் உங்களிடம் சொல்கிறேன். பிறகு நான் குற்றவாளியா இல்லையா என்று நீங்களே முடிவு செய்யுங்கள். அவளுடைய அந்த தோரணையில் ஒரு வலி இருந்தது. அது பொய்யாக இருக்க முடியாது. என் இதயத்தில் ஒரு விசித்திரமான போராட்டம் தொடங்கியது. இன்னும் கோபம் இருந்தது. ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு வியப்பும் எழுந்தது. உண்மையில் என்னதான் நடக்கிறது?
நான் ஒரு நீண்ட மூச்சை விட்டு என் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னேன், சரி, உனது தரப்பு நியாயத்தை சொல்ல உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். உன் கதை என்னவென்று சொல். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள், நீ என்னிடம் பொய் சொன்னால் அதன் விளைவு மிக மோசமாக இருக்கும். வசந்தி நடுங்கும் கைகளால் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு தரையில் அமர்ந்தாள். ஆகாஷின் புகைப்படத்தை தன் மடியில் வைத்துக்கொண்டு அதை ஒரு உயிரற்ற படம் என்று கருதாமல் தன் சொந்த மகனை பார்ப்பது போன்ற அன்புடனும் பார்த்தாள். பிறகு அவள் தனது வேதனை நிறைந்த கதையை சொல்ல தொடங்கினாள். அது இப்படி இருந்தது. எஜமானி, 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை என் வாழ்க்கை இப்படி இருக்கவில்லை. என் வீடும் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. என் கணவர் வெகு காலத்திற்கு முன்பே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். ஆனால் எனக்கு அமலன் என்ற ஒரே ஒரு மகன் இருந்தான். அவன்தான் என் ஒரே வாழ்வாதாரமாக இருந்தான். அவன் என் கண்ணின் மணி, என் முதுமையின் ஊன்றுகோல். மற்றவர் வீடுகளில் வேலை செய்து அவனை வளர்த்து ஆளாக்கினேன். அவன் மிகவும் புத்திசாலி மற்றும் அன்பான பிள்ளை. அப்படியே உங்கள் கணவரை போல நற்குணமும் எளிமையும் அவன் இரத்தத்திலேயே ஊறியிருந்தது. அவனுக்கு 22 வயது. என்ஜினியரிங் படித்து கொண்டிருந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. அம்மா பார், ஒரு நாள் நான் பெரிய ஆளாக வருவேன். உன்னை ஒரு மகாராணி போல பார்த்து கொள்வேன். அப்போது உன்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன் என்று சொல்வான். அவன் பேச்சை கேட்டு நான் பூரித்து போவேன். ஆனால் என் மகிழ்ச்சியில் விரைவில் யாருடைய கண் திருஷ்டியோ விழப்போகிறது என்பதும் என் அழகான குடும்பம் சிதைய போகிறது என்பதும் எனக்கு தெரியவில்லை. அமலன் வீட்டிலிருந்து காலேஜுக்கு கிளம்பிய அந்த துரதிர்ஷ்டவசமான நாள் எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. அன்று பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. மகனே, இன்று மோட்டார் சைக்கிளில் செல்லாதே என்று தடுத்தேன். ஆனால் அவன் சிரித்து கொண்டே, அம்மா கவலைப்படாதே, நான் சீக்கிரம் வந்து விடுவேன் என்று கூறிவிட்டு சென்றான். அவன் சென்றதும் நான் வீட்டு வேலைகளில் மூழ்கினேன். மதிய நேரத்தில் என் கதவு தட்டப்பட்டது. நான் திறந்தபோது அங்கே என் பகுதியினர் சிலர் நின்றிருந்தனர். அவர்கள் முகங்கள் வாடியிருந்தன. என் இதயம் பலமாக துடிக்க தொடங்கியது. அமலனுக்கு விபத்து ஏற்பட்டு விட்டதாகவும் அவனை மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாகவும் கூறினார்கள். இதை கேட்டதும் என் காலடியில் பூமி நழுவியது. நான் செருப்பு கூட அணியாமல் மருத்துவமனைக்கு ஓடினேன். அங்கே சென்றபோது என் மகன் இரத்த வெள்ளத்தில் ஸ்ட்ரெச்சரில் கிடப்பதை கண்டேன். மருத்துவர்கள் அவனை சூழ்ந்திருந்தனர். என்னை அவன் அருகில் கூட விடவில்லை. நான் வெளியே நின்று அழுது கொண்டே கடவுளிடம் பிச்சை கேட்டேன். ஆனால் கடவுளுக்கு வேறு ஏதோ விருப்பம் இருந்திருக்கிறது போல. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு மருத்துவர் வெளியே வந்து அமலனின் தலையில் பலமான காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவனது மூளை செயலிழந்து விட்டதாகவும் கூறினார். இந்த நிலையில் அவன் உயிர் பிழைப்பது சாத்தியமே இல்லை என்றார். ஆனால் அவனது இதயம் மட்டும் இன்னும் துடித்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். இதை கேட்டதும் என் தலையில் இடியே விழுந்தது போல இருந்தது. மருத்துவரின் கால்களை பிடித்து என் மகனை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினேன். ஆனால் அவர்களும் நிற்கதியாக நின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு பெரிய மருத்துவர் என்னிடம் வந்து ஒரு விசித்திரமான விஷயத்தை சொன்னார். இதை பாருங்கள், உங்கள் மகன் மீண்டும் வரப்போவதில்லை. ஆனால் அவன் மறையும் போது வேறொருவருக்கு உயிர் கொடுத்து விட்டு செல்ல முடியும் என்றார். நான் அனுமதி கொடுத்தால் அமலனின் இதயத்தை மரணத்தின் விளிம்பில் இருக்கும் ஒரு நோயாளிக்கு இதயம் மிக அவசரமாக தேவைப்படுகிறது என்று அவர் கூறினார். முதலில் நான் திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன். என் ஈரக்குலையின் உடலில் கத்தி வைக்க நான் எப்படி அனுமதிப்பேன்? வேண்டாம், என் மகனின் உடலை அறுக்க விட மாட்டேன் என்று கத்தினேன். ஆனால் மருத்துவர் எனக்கு புரிய வைத்தார். இதன் மூலம் என் மகன் இறந்தும் வாழ்வான் என்று. அவனது இதயம் வேறொருவர் நெஞ்சில் துடித்து கொண்டே இருக்கும் என்றார். நீண்ட யோசனைக்கு பிறகு அமலன் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவன் என்பது நினைவுக்கு வந்தது. ஒருவேளை அவனது விருப்பமும் இதுவாகத்தான் இருந்திருக்கும். அதனால் இதயத்தில் கல்லை வைத்து கொண்டு அழுது கொண்டே சம்மதித்தேன். நான் கையெழுத்திட்டதும் அவர்கள் அவனை அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்து சென்றார்கள். சில மணி நேரங்களுக்கு பிறகு நெஞ்சில் தையல்கள் போடப்பட்ட என் மகனின் சடலம் எனக்கு கிடைத்தது. அவனுக்கு இறுதி விடை கொடுத்தேன். என் உலகமே பாழானது. அதன் பிறகு ஒரு பைத்தியத்தை போலவே என் வாழ்க்கையை கழித்தேன். என் மகனின் இதயம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று என்னிடம் சொல்லப்படவில்லை. அது ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகம் கூறிவிட்டது. நான் தினமும் அமலனை நினைத்து அழுவேன். என்னால் எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. என் மகனின் இதயம் எங்கோ ஓரிடத்தில் துடித்து கொண்டிருக்கிறது. அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் என்ற எண்ணம் எனக்கு திரும்ப திரும்ப வந்தது. அவன் முழுமையாக இறக்கவில்லை. என் அமலனின் அடையாளம் யாருடைய நெஞ்சில் இருக்கிறதோ அந்த மனிதரை நான் கண்டுபிடிக்க விரும்பினேன். மருத்துவமனைக்கு அலைந்து திரிந்தேன். அங்கிருந்த கீழ்நிலை ஊழியர்களிடம் கையேந்தினேன். அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தேன். இறுதியாக
ஒரு வார்டு பாய் ரகசியமாக அந்த ஃபைலை என்னிடம் காட்டினான். அதில் அந்த இதயம் யாருக்கு பொருத்தப்பட்டது என்ற பெயரும் முகவரியும் இருந்தது. அந்த பெயர் ஆகாஷ் என்றும் முகவரி இந்த வீடு என்றும் இருந்தது. இத்துடன் வசந்தி பேச்சை நிறுத்தினாள். அவளது தொண்டை அடைத்து கொண்டது. என் நிலைமையோ விவரிக்க முடியாததாக இருந்தது. என் உடலின் ஒவ்வொரு ரோமமும் குத்திட்டு நின்றது. சரியாக 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஆகாஷிற்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது என்பதும், வசந்தி சொன்ன அதே மருத்துவமனையில் தான் அது நடந்தது என்பதும் எனக்கு நினைவுக்கு வந்தது. தேதியும் நாளும் வசந்தின் கதையோடு அப்படியே பொருந்திருந்தது. என்னிடம் இருந்த கோபம் இப்போது தண்ணீரை போல வடிந்து விட்டது. அதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான உணர்வும் அதிர்ச்சியும் என் மனதை ஆட்கொண்டது. நான் மௌனமாக நின்றேன். வசந்தி மீண்டும் பேசத் தொடங்கினாள். எஜமானி, என் மகனின் இதயம் ஆகாஷ் ஐயாவிடம் இருப்பதை அறிந்தவுடன் நான் இந்த வீட்டிற்கு வர முடிவெடுத்தேன். நான் பிச்சை கேட்கவோ அல்லது உபகாரம் செய்யவோ வரவில்லை. நான் வெறும் என் மகனின் இதயத்திற்கு அருகிலேயே இருக்க விரும்பினேன். விசாரித்த போது உங்களுக்கு ஒரு வேலைக்காரி அவசரமாக தேவைப்படுவது தெரிந்தது. என் அடையாளத்தை மறைத்து கொண்டு இங்கே வேலையில் சேர்ந்தேன். நான் முதன்முறையாக இந்த வீட்டிற்குள் நுழைந்து ஆகாஷ் ஐயாவை பார்த்த அந்த நொடி என் இதயம் வாய்க்கே வந்துவிட்டது. அவர் சோபாவில் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். நான் அவர் முகத்தை பார்க்கவில்லை. என் பார்வை நேராக அவரது நெஞ்சின் மீது நிலைத்தது. அங்கேதான் என் அமலனின் இதயம் துடித்து கொண்டிருந்தது. என் மகன் என் முன்னே அமர்ந்திருப்பது போலவே எனக்கு தோன்றியது. ஓடி சென்று அவர் நெஞ்சோடு அணைத்து கொண்டு என் மகனின் துடிப்பை கேட்க வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது. ஆனால் நான் நிற்கதியாக இருந்தேன். நான் ஒரு வேலைக்காரி, அவர் முதலாளி. நான் மௌனமாக வேலை செய்தேன். ஆனால் என் கவனம் எப்போதும் ஆகாஷ் ஐயா மீதே இருக்கும். அவர் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் என் மகன் வீட்டில் இருப்பதாகவே நான் உணர்வேன். அவர் புன்னகைக்கும் போது என் அமலன் புன்னகைப்பதாக தோன்றும். நான் என் மகனின் இதயத்திற்கு சேவை செய்வதாக நினைத்தே அவருக்கு முழு மனதுடன் பணிவிடை செய்தேன். அவரது சட்டைகளை துவைக்கும் போது அவரது இதயத்திற்கு அருகில் இருக்கும் அந்த பகுதியை எடுத்து என் கண்களில் ஒற்றிக்கொள்வேன். இதை கூறும்போது வசந்தி புகைப்படத்தை தடவி கொண்டே சொன்னார். இந்த புகைப்படம் நான் உயிர் வாழ்வதற்கான ஆதாரமாக மாறிவிட்டது. ஆகாஷ் ஐயா வீட்டில் இல்லாத போது இந்த புகைப்படத்தை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டு என் மகனையே கட்டிப்பிடிப்பதாக நினைத்து கொள்வேன். அவனிடம் பேசுவேன். உன் தாய் உன்னை எவ்வளவு நினைக்கிறாள் என்று அவனிடம் சொல்லுவேன். எஜமானி, என்னை நம்புங்கள். நான் ஒருபோதும் ஆகாஷ் ஐயாவை ஒரு அந்நிய ஆணை பார்க்கும் பார்வையில் பார்த்ததில்லை. அவர் எனக்கு என் மகனை போன்றவர். அவரது நெஞ்சில் ஓடும் ஒவ்வொரு மூச்சும் என் மகனின் மூச்சு. இன்று நீங்கள் என்னை பார்த்தபோது என்னால் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் இன்று அமலனின் நினைவு நாள். இன்றைய நாளில்தான் அவன் என்னிடமிருந்து பிரிந்தான். இன்றைய நாளில்தான் அவனது இதயம் ஆகாஷ் ஐயாவின் உடலில் ஒரு பகுதியாக மாறியது. நான் அந்த புகைப்படத்தை பார்த்து என் மகனை நினைத்து கொண்டிருந்த போதுதான் நீங்கள் வந்தீர்கள். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். எஜமானி, நான் உங்கள் முன்னே கையேந்துகிறேன். என்னை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றாதீர்கள். எனக்கு சம்பளம் வேண்டாம். எனக்கு உணவும் வேண்டாம். நான் எங்கே தங்கியிருக்க மட்டும் விரும்புகிறேன். அப்போதுதான் என் மகனின் இதயத்திற்கு அருகில் என்னால் இருக்க முடியும். என்னை இங்கிருந்து அனுப்பிவிட்டால் நான் இறந்து விடுவேன். என் மகனிடமிருந்து என்னால் பிரிந்து இருக்க முடியாது. வசந்தியின் பேச்சு முடிந்ததும் அந்த அறையில் ஒரு மயான அமைதி நிலவியது. அவளது தேம்பல் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. நான் இருந்த இடத்தை விட்டு நகர கூட முடியாத நிலையில் இருந்தேன். என் கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தன. நான் என்ன நினைத்தேனோ உண்மை அதற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. யாரை தந்திரமானவள் என்றும் குடும்பத்தை அழிப்பவள் என்றும் நினைத்தேனோ அவள் ஒரு அன்பு தாய். தன் மகனின் இதயத்தை கொடுத்து என் கணவரின் உயிரை காப்பாற்றியவள் அவள். என் கணவர் இன்று உயிரோடு இருக்கிறார் என்றால் அதற்கு இந்த பெண்ணே காரணம். ஆனால் நான் என்ன செய்தேன்? இந்த புனிதமான தாயை அறைந்தேன், வெளியே தள்ளினேன், ஒரு பெண்ணின் நடத்தையின் மீது பழி சுமத்தினேன். இந்த உன்னதமான தாயை என் கைகளாலேயே காயப்படுத்தி இருந்தேன். வசந்தியின் கண்களை நேருக்கு நேர் பார்க்க எனக்கு தைரியம் வரவில்லை. நான் அப்படியே பூமிக்குள் புதைந்து விட மாட்டோமா என்று என் மனம் ஏங்கியது. நான் நடுங்கும் கைகளால் வசந்தியின் தோள்களை பிடித்து அவர் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தேன். அவரது கைகளை என் கைகளில் ஏந்தி கொண்டு அழுது கொண்டே சொன்னேன், வசந்தி, என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு மிகப்பெரிய பாவி. உங்களை அடையாளம் காண்பதில் நான் பெரும் தவறு செய்து விட்டேன். உங்கள் அந்தஸ்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் ஒரு வேலைக்காரி அல்ல. நீங்கள் இந்த வீட்டின் குல தெய்வம். உங்கள் உபகாரத்தை எங்களால் வாழ்நாள் முழுவதும் தீர்க்க முடியாது.
ஆகாஷின் நெஞ்சில் துடித்துக் கொண்டிருக்கும் இந்த இதயம் உண்மையில் உங்களுடையதுதான். இதன் மீது என்னை விட உங்களுக்கே அதிக உரிமை உண்டு. நான் அவரது கண்ணீரை துடைத்து அவரை தூக்கி சோபாவில் அமர வைத்தேன். அவர் அப்போதும் அழுது கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவரது கண்ணீரில் ஒரு நிம்மதி இருந்தது. நான் ஆகாஷின் புகைப்படத்தை அவரது கைகளில் இருந்து வாங்கி மேஜை மீது வைத்துவிட்டு அவரை கட்டி அணைத்துக் கொண்டேன். நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தோம். வித்தியாசம் என்னவென்றால், அவர் தன் மகனின் நினைவில் அழுதார். நான் என் பாவத்திற்காக அழுதேன். இந்த உண்மை எனக்கும் வசந்திக்கும் இடையான முதலாளி வேலைக்காரி என்ற உறவை முடிவுக்கு கொண்டு வந்தது. இப்போது நாங்கள் வேதனை என்னும் ஒரே நூலால் பிணைக்கப்பட்ட 2 பெண்களாக இருந்தோம். ஆகாஷிற்கு இந்த உண்மை தெரிய வரும்போது அவரது எதிர்வினை என்னவாக இருக்கும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். தன் நெஞ்சில் துடிக்கும் இதயத்தின் உண்மையான சொந்தக்காரரை அறியாத அந்த மனிதர் இதயத்தை கொடுத்த தாய் தன் வீட்டிலேயே பெருக்கி துடைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதும், அவரது மனைவி அந்த தாயிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாள் என்பதும் தெரிய வந்தால் அவர் என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். இதை நினைத்து என் இதயம் மீண்டும் பதற்றம் அடைந்தது. ஆனால் வசந்திக்குரிய மரியாதையும் இடத்தையும் இனி நான் அளிப்பேன் என்று உறுதியாக முடிவெடுத்தேன். ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை. வசந்தி மீண்டும் ஒரு விஷயத்தை சொன்னார். அது என்னை இன்னும் வியப்பில் ஆழ்த்தியது. மறைவதற்கு முன்பாக அமலன் ஒரு நாள் குறிப்பு எழுதியிருந்ததாகவும் அது அவரிடம் பத்திரமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். அந்த நாட்குறிப்பில் அமலன் ஒரு விசித்திரமான விருப்பத்தை வெளிப்படுத்தியிருந்தான். வசந்தி தனது பையில் இருந்து ஒரு சிறிய பழைய நாட்குறிப்பை எடுத்து என்னிடம் கொடுத்தார். அந்த நாட்குறிப்பின் கடைசி பக்கத்தில் இருந்த வார்த்தைகளை படித்த போது என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அதில் அமலன் எழுதியிருந்தார், நான் இறந்துவிட்டால் என் உடல் உறுப்புகள் யாருக்காவது பயன்படும் என்றால் என் இதயத்தை அதன் மதிப்பு அறிந்த ஒருவருக்கு மட்டுமே கொடுங்கள். அம்மா, என் இதயம் யாரிடம் இருக்கிறதோ அந்த மனிதரை நீ ஒருபோதும் தனியாக விட்டுவிடாதே. இந்த வார்த்தைகளை படித்த பிறகு வசந்தி இங்கே வந்தது வெறும் தற்செயல் அல்ல. எங்களை இணைப்பதற்காக இயற்கையே எழுதிய தீர்ப்பு என்பது எனக்கு உறுதியானது. இப்போது என் முன்னே 2 வழிகள் இருந்தன. ஒன்று, இந்த ரகசியத்தை ரகசியமாகவே வைத்து ஆகாஷிற்கு எதையுமே சொல்லாமல் இருப்பது. அல்லது துணிச்சலுடன் ஆகாஷிடம் உண்மையை சொல்லி அதன் விளைவுகளை சந்திப்பது. ஆகாஷின் மீது உபகாரம் என்ற சுமை ஏறக்கூடாது என்பதற்காக அவரிடம் எதையும் சொல்ல வேண்டாம் என்று வசந்தி என்னிடம் சத்தியம் வாங்கி கொண்டார். ஆனால் என் மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவரது வாழ்விற்கும் சாவிற்கும் காரணமான இவ்வளவு பெரிய விஷயத்தை என் கணவரிடம் இருந்து மறைப்பதை என் மனசாட்சி ஏற்கவில்லை. இதே குழப்பத்தில் மாலை நேரமானது. வெளியே ஆகாஷின் காரின் ஹாரன் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் என் இதய துடிப்பு அதிகமானது. வசந்தி பதற்றத்துடன் சமையல் அறையை நோக்கி செல்ல முயன்றார். ஆனால் நான் அவர் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினேன். இன்று இந்த ரகசிய திரை விலக வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஆகாஷ் சுவாசிக்கும் இந்த மூச்சு காற்றின் மறுமுனை யாருடைய கையில் இருக்கிறது என்பது இன்று அவருக்கு தெரிய வேண்டும். ஆகாஷ் வீட்டிற்குள் நுழைந்த போது அங்கிருந்த சூழலை பார்த்து அப்படியே நின்று விட்டார். வீங்கியிருந்த என் கண்களையும் வசந்தியின் நிலையையும் பார்த்து அவர் கவலையடைந்தார். அவர் ஒரு கேள்விக்குறியுடன் என்னை நோக்கினார். நான் சில நொடிகள் மௌனமாக இருந்தேன். பிறகு அவர் கையை பிடித்து சோபாவில் அமர வைத்து அவருக்கு எதிரே வசந்தியை உட்கார வைத்தேன். மரணத்தில் தொடங்கி வாழ்க்கையில் முடியும் அந்த வரலாற்றை சொல்ல தொடங்கினேன். அதன் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு கல் நெஞ்சையும் உருக செய்யும் வலியும் தியாகமும் கலந்திருந்தது. நான் நடுங்கும் குரலில் சொல்ல தொடங்கினேன். ஆகாஷ், உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நீங்கள் மருத்துவமனையில் மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடையே போராடி கொண்டிருந்த போது மருத்துவர்களே கைவிட்டு விட்டனர். அந்த நேரத்தில் உங்கள் மூச்சை திரும்ப கொண்டு வர ஒரு மீட்பர் நமக்கு தேவைப்பட்டார். விபத்தில் சிக்கிய ஒரு பெயர் தெரியாத இளைஞனின் குடும்பத்தினர் அவரது இதயத்தை தானம் செய்ய முன்வந்ததாக நமக்கு சொல்லப்பட்டது. அந்த சமயத்தில் நமக்கு உபகாரம் செய்த அந்த முன்பின் தெரியாத நபருக்கு நன்றி கூறிவிட்டு நாம் மீண்டும் நம் மகிழ்ச்சியில் மூழ்கிவிட்டோம். ஒரு வீட்டின் துக்கத்தின் விலையில்தான் நமக்கு இந்த மகிழ்ச்சி கிடைத்தது என்பதை நாம் மறந்துவிட்டோம். தன் ஈரக்குலையின் துண்டை மண்ணுக்கு அடியில் புதைப்பதற்கு பதிலாக உங்கள் நெஞ்சுக்குள் உயிர் வாழ வைக்க முடிவெடுத்தார்களோ ஆகாஷ், அந்த முன்பின் தெரியாத நல்லவர்கள் வேறு யாரும் அல்ல. நம் வீட்டில் வேலை செய்யும் இதே வசந்திதான். உங்கள் நெஞ்சில் துடித்து கொண்டிருக்கும் இதயம் அவரது ஒரே மகன் அமலனுடையது. நான் இதை சொன்னதும் ஆகாஷின் முகத்தில் தெரிந்த அந்த உணர்வுகளை என் வாழ்நாளில் என்னால் மறக்க முடியாது. முதலில் அவரால் நம்பவே முடியவில்லை.
கல்லை போன்ற கண்களுடன் ஒருமுறை என்னையும் மறுமுறை எதிரே அமர்ந்திருந்த வசந்தியையும் பார்த்தார். அவரது உதடுகள் துடித்தன. ஆனால் சத்தம் வரவில்லை. யாரோ அவரது பேச்சு திறனை பறித்து விட்டது போல இருந்தது. அறையில் ஒரு கனமான அமைதி நிலவியது. அதை எங்கள் மூச்சு சத்தம் மட்டுமே உடைத்து கொண்டிருந்தது. வசந்தி ஏதோ ஒரு குற்றம் செய்து விட்டது போல தன் தலையை தொங்கவிட்டு அழுது கொண்டிருந்தார். ஆகாஷ் மெல்ல தன் இடத்தில் இருந்து எழுந்தார். அவரது கால்கள் தள்ளாடின. அவர் வசந்தியிடம் சென்று அவர் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தார். தன் இதயம் துடிக்கும் இடத்தை சேர்த்து கைகளால் பிடித்து கொண்டார். மிகவும் மெதுவான குரலில், அம்மா, இது உண்மையா? உண்மையில் எனக்குள் இருப்பது உங்கள் மகனின் அடையாளமா என்று கேட்டார். வசந்தி கண்ணீர் மல்க ஆகாஷை பார்த்து ஆம் என்பது போல தலையசைத்தார். பிறகு அவர் துடித்தபடி, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த உண்மையை உங்களிடமிருந்து மறைத்து வைத்தேன். உங்கள் மீது எந்த சுமையும் ஏறக்கூடாது என்று நான் நினைத்தேன். நான் வெறும் என் மகனுக்கு அருகிலேயே இருக்க விரும்பினேன். உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் அமலன் உயிரோடு இருப்பதாகவே நான் உணர்வேன். இன்று எஜமானிக்கு தவறான புரிதல் ஏற்பட்டதால் இந்த ரகசியம் வெளியாகிவிட்டது. என்னை வீட்டை விட்டு அனுப்பிவிடாதீர்கள். உங்கள் முன்னே கைகூப்பி வேண்டுகிறேன் என்று கூறினார். ஆகாஷ் சட்டென்று வசந்தி கூப்பியிருந்த கைகளை பிடித்து கொண்டார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்து வசந்தியின் கைகளை நனைத்தது. ஆகாஷ் தழுதழுத்த குரலில் சொன்னார், அம்மா, என்ன பேசுகிறீர்கள்? உங்களை நான் வெளியேற்றுவேனா? எந்த பெண்ணின் மகனின் இதயம் என் நெஞ்சில் துடிக்கிறதோ, எவருடைய இரத்தத்தால் இன்று நான் உயிர் பிழைத்திருக்கிறேனோ, அந்த பெண் எனக்கு எப்படி வேலைக்காரியாக இருக்க முடியும்? நீங்கள் என் தாய். நீங்கள் எனக்கு இரண்டாவது வாழ்க்கை கொடுத்து இருக்கிறீர்கள். உங்கள் மகன் தன் இதயத்தை தராமல் இருந்திருந்தால் நான் என்றோ இறந்திருப்பேன். இந்த வீடு, இந்த வாழ்க்கை, இந்த மூச்சு என அனைத்தும் உங்களுடையது மற்றும் உங்கள் மகன் கொடுத்தது. என்னை வெட்கப்பட வைக்காதீர்கள் அம்மா. நான் உங்களுக்கு குற்றவாளி. இவ்வளவு காலம் நீங்கள் என் முன்னே வேலை செய்து கொண்டிருந்தீர்கள். நான் ஏதும் அறியாமல் இருந்து விட்டேன். உங்களை நான் மதிக்கவில்லை. உங்கள் துயரத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வாறு கூறிக்கொண்டே ஆகாஷ் வசந்தியை கட்டி அணைத்து ஒரு குழந்தையைப் போல விம்மி விம்மி அழத் தொடங்கினார். அந்த காட்சி எவ்வளவு உணர்ச்சிகரமாக இருந்ததென்றால் என் இதயமே வெடிப்பது போல இருந்தது. இங்கே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு இரத்த உறவுகளையும் தாண்டி நின்றது. ஆகாஷ் வசந்தி நெஞ்சோடு சாய்ந்திருந்தார். வசந்தி தனது நடுங்கும் கைகளால் ஆகாஷின் தலையையும் முதுகையும் வருடி கொடுத்தார். அவரது கண்களில் ஒரு ஆழ்ந்த நிம்மதி தெரிந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற மகன் மீண்டும் கிடைத்துவிட்டது போன்ற உணர்வு அது. என் அமலன் மகனே என்று அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். வசந்தி என்னிடம் கொடுத்த அந்த நாள் குறிப்பை நான் ஆகாஷிடம் காட்டினேன். ஆகாஷ் அதை திறந்து அமலனின் கடைசி வார்த்தைகளை படித்தபோது அவர் கதறி அழுதார். அவர் சொன்னார், அம்மா, உங்கள் மகன் ஒரு உன்னதமான மனிதன். அவனது எண்ணம் எவ்வளவு தூய்மையானது. தன் இதயம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர் அதை போற்ற வேண்டும் என்று அவன் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறான். கடவுளை சாட்சியாக வைத்து நான் ஒரு சத்தியம் செய்கிறேன். இந்த இதயத்தை நான் எப்போதும் பாதுகாப்பேன். இந்த இதயம் துடிக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் தனிமையில் இருக்க மாட்டீர்கள். இன்று முதல் நீங்கள் இந்த வீட்டின் வேலைக்காரி அல்ல, இந்த வீட்டின் பெரியவர் மற்றும் என் தாய். என் பெற்ற தாய்க்கு இருக்கும் அதே இடம் உங்களுக்கும் உண்டு. இந்த வீட்டின் மீது எனக்கும் என் மனைவிக்கும் எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே அளவு உங்களுக்கும் உண்டு. ஆகாஷின் வார்த்தைகளை கேட்ட வசந்தி வானத்தை பார்த்து கைகளை கூப்பி கடவுளுக்கு நன்றி கூறினார். நான் ஒருபுறம் நின்று நான் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தேன். எனது கீழ்த்தரமான எண்ணத்தை நினைத்து எனக்கு என் மீதே அதிக கோபம் வந்தது. நான் முன்னே சென்று ஆகாஷ் மற்றும் வசந்தி அம்மா இருவரிடமும் மன்னிப்பு கேட்டேன். ஆகாஷ், நான் சந்தேகம் கொண்டேன். இந்த புனிதமான உறவுக்கு தவறான பெயர் சூட்டினேன். வசந்தி அம்மா மீது கை வைத்தேன். நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். இந்த தவற்றுக்கு நான் எப்படி ஈடுகட்டப் போகிறேன் என்று தெரியவில்லை என்று கூறினேன். ஆகாஷ் என்னை கோபத்துடன் பார்க்காமல் வருத்தத்துடன் பார்த்து சொன்னார், நீ அவசரப்பட்டு விட்டாய். உனது வெளிக்கண்ணால் பார்த்தாய். ஆனால் ஒரு தாயின் உணர்வுகளை புரிந்து கொள்ள தவறிவிட்டாய். கடவுளுக்கு நன்றி. இந்த சம்பவம் நமக்கு உண்மையை உணர்த்தி விட்டது. இல்லை என்றால் நாம் நம் வீட்டில் எவ்வளவு பெரிய ஒரு ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டோம். அன்று இரவு எங்கள் வீட்டின் சூழலே மாறிவிட்டது. சற்று நேரத்திற்கு முன்பு வரை வெறுப்பும் சந்தேகமும் நிறைந்திருந்த அந்த வரவேற்பு அறையில் இப்போது
அன்பு, நெருக்கம் மற்றும் நம்பிக்கையின் தென்றல் வீசியது. வசந்தி அம்மாவை அவரது சிறிய அறையில் இருந்து மாற்றி விருந்தினர் அறைக்கு அழைத்து சென்றோம். நானே என் கைகளால் அவரது படுக்கையை தயார் செய்தேன். அவருக்கு உணவு கொண்டு வந்து என் கைகளாலேயே ஊட்டி விட்டேன். அவர் மீண்டும் மீண்டும் மறுத்தார். ஆனால் நான் சொன்னேன், அம்மா, இது இனி வெறும் பணிவிடை அல்ல, இது என் கடமை. என் மனப்பாரம் குறைய இதை செய்ய விடுங்கள். இரவு வெகு நேரம் வரை நாங்கள் மூவரும் பேசிக்கொண்டிருந்தோம். அம்மா எங்களுக்கு அமலனின் சிறுவயது கதைகளை சொன்னார். அமலனுக்கு என்ன பிடிக்கும், அவன் எப்படிப்பட்டவன் என்று அவர் சொல்ல சொல்ல ஆகாஷ் அதை தனது சொந்த கதையை கேட்பது போலவே கேட்டுக்கொண்டிருந்தார். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஆகாஷின் பல பழக்க வழக்கங்கள் அமலனுடன் ஒத்துப்போயின. அமலனுக்கு வெண்டைக்காய் மிகவும் பிடிக்கும் என்று அம்மா சொன்னபோது ஆகாஷ் வியப்புடன், அட, எனக்கும் வெண்டைக்காய் கறிதான் மிகவும் பிடிக்கும் என்றார். ஒருவேளை அது ஆகாஷிற்குள் இருக்கும் அந்த இதயத்தின் தாக்கமாக இருக்கலாம். அது தனது பழைய விருப்பு வெறுப்புகளையும் தன்னோடு கொண்டு வந்திருந்தது. அந்த இரவிற்கு பிறகு எங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. வசந்தி அம்மா இப்போது வீட்டின் வேலைக்காரி அல்ல, அவர் தாயாகி விட்டார். வீட்டு வேலைகளுக்காக நான் வேறொரு வேலைக்காரியை அமர்த்தி கொண்டேன். ஆனால் சமையலறையின் முழு கட்டுப்பாட்டையும் வசந்தி அம்மா தன் வசமே வைத்திருந்தார். என் மகனுக்காக நானே சமைப்பேன் என்று அவர் கூறுவார். ஆகாஷ் அலுவலகத்தில் இருந்து திரும்பியதும் முதலில் அம்மாவிடம் தான் செல்வார். அவரிடம் அமர்ந்து தனது தலையை அவரது மடியில் வைத்துக் கொள்வார். வசந்தி அம்மா தனது காதுகளை ஆகாஷின் நெஞ்சில் வைத்து நெடுநேரம் தன் மகனின் இதய துடிப்பை கேட்டுக்கொண்டிருப்பார். இது அவர்களது தினசரி வழக்கமாகிவிட்டது. அந்த துடிப்பில் தனக்கு அமலனின் தாலாட்டு கேட்பதாக அவர் கூறுவார். மக்கள் பலவாறு பேசினார்கள். ஒரு வேலைக்காரியை தலைமேல் தூக்கி வைத்துக் கொண்டீர்களே, அவரை தாயாகவும் ஏற்றுக்கொண்டீர்களே என்று உறவினர்கள் ஆட்சேபித்தனர். ஆனால் எங்களுக்கு உலகத்தை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் உறவு என்பது இரத்தத்தால் உருவாவதல்ல, உணர்வாலும் தியாகத்தாலும் உருவாவது என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். அம்மாவுக்கும் ஆகாஷிற்கும் இடையே ஏற்பட்ட அந்த பிணைப்பு எந்த ஒரு இரத்த உறவையும் விட ஆழமானதும் புனிதமானதுமாகும். காலம் கடந்தது. எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி திரும்பியது. ஆனால் அந்த மகிழ்ச்சியில் ஒரு திருப்தியும் நன்றி உணர்வும் கலந்திருந்தது. அம்மாவின் இருப்பு எங்கள் வீட்டிற்கு ஒரு புதிய ஒளியை கொடுத்தது. அவரது ஆசியால் ஆகாஷின் தொழிலிலும் முன்னேற்றம் ஏற்பட்டது. கடவுள் எங்களுக்கு ஒரு குழந்தையையும் கொடுத்தார். அந்த உன்னதமான மனிதனின் நினைவு எங்கள் வீட்டில் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் மகனுக்கு அமலன் என்று பெயரிட்டோம். ஏனெனில் தனது மரணத்தின் மூலம் அவர் எங்களுக்கு வாழ்வளித்திருந்தார். சிறிய அமலன் வளர்ந்த பிறகு வசந்தி அம்மாவை பாட்டி என்று அழைத்தான். அவன்தான் அம்மாவின் செல்ல பிள்ளை ஆனான். அவர் அவனுக்கு கதைகள் சொல்லுவார். அவன் மணிக்கணக்காக அவரிடம் அமர்ந்திருப்பான். அம்மா அடிக்கடி என்னிடம் சொல்வார், மகளே, கடவுள் மிக பெரியவர். அவர் என்னிடமிருந்து ஒரு மகனை பறித்து கொண்டார். ஆனால் எனக்கு மற்றொரு மகனையும் ஒரு பேரனையும் கொடுத்து விட்டார். கடவுள் என் தியாகத்தை வீணாக்கவில்லை. அன்று நான் என் கோபத்தை கட்டுப்படுத்தாமல் அம்மாவை வீட்டை விட்டு வெளியேற்றி இருந்தால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்திருப்போம் என்று இன்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு கெட்ட பெண் என்ற தவறான எண்ணத்திலேயே நாங்கள் வாழ்நாள் முழுவதும் இருந்திருப்போம். எங்களுக்கு மிகவும் நல்லது நினைத்த ஒருவரை தள்ளிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேற்றி இருப்போம். இந்த சம்பவம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக அமைந்தது. கண்களால் காண்பதை உடனடியாக நம்பிவிடக்கூடாது என்பதை இது எனக்கு கற்பித்தது. ஏனென்றால் சில நேரங்களில் நம் முன்னே தெரியும் காட்சிக்கு பின்னால் நம் கற்பனைக்கும் எட்டாத ஒரு உண்மை மறைந்திருக்கும். சந்தேகம் என்பது ஒரு நோய். அது மனிதனின் அறிவை குருடாக்கி தன் சொந்த உறவுகளையே அவனுக்கு எதிரியாக்கிவிடும். உண்மை முழுமையாக தெரிய வரும் வரை நாம் எப்போதும் நல்லெண்ணத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும். அதாவது மற்றவர்களை பற்றி எப்போதும் நல்ல விதமாகவே சிந்திக்க வேண்டும். இந்த சம்பவம் எனக்கு இன்னொன்றையும் கற்றுக் கொடுத்தது. உலகில் மனிதாபிமானத்தையும் தியாகத்தையும் விட மேலானது எதுவும் இல்லை. ஒரு ஏழை தாய் தன் மகனின் இதயத்தை கொடுத்து ஒரு பணக்காரனின் உயிரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் சிதைந்து போகவிருந்த ஒரு குடும்பத்தையும் காப்பாற்றினார். அம்மாவின் மனதில் பழி வாங்கும் எண்ணமோ அல்லது வெறுப்போ இருந்திருந்தால் அவர் ஒருபோதும் எங்கள் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டார்.
ஆனால் அவரது இதயம் அவரது மகனைப் போலவே பெரியது. அவர் வெறுப்பிற்கு பதிலாக அன்பை தேர்ந்தெடுத்தார். அந்த அன்பு எங்களை முற்றிலும் மாற்றிவிட்டது. பல நேரங்களில் ஒரு மனிதனின் அந்தஸ்து அவனது செல்வத்தாலோ அல்லது பதவியாலோ உருவாவதில்லை. மாறாக அவனது குணம் மற்றும் தியாகத்தால் உருவாகிறது. ஒரு சாதாரண வேலைக்காரியின் இதயம் ஒரு மன்னனை விட பெரியதாக இருக்கலாம். ஒரு மாளிகையில் வாழும் எஜமானியின் எண்ணம் ஒரு பிச்சைக்காரனை விட சிறியதாக இருக்கலாம். மக்களை அவர்களது உடைகளாலோ அல்லது தொழிலாலோ நாம் எடை போடக்கூடாது. அவர்களுக்குள் இருக்கும் மனிதனை பார்க்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அமலன் இறந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இன்று அம்மா எங்களுடன் இல்லை. சில காலத்திற்கு முன்பு அவர் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஆனால் இன்று வரை நாங்கள் அவரை எங்கள் இதயத்தில் வாழ வைத்திருக்கிறோம். அவர் அந்த புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்து அழுது கொண்டிருந்ததும், நான் ஆத்திரத்தில் அவரை அறைந்ததும் எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. அந்த அறை இன்றும் என் மனசாட்சியின் மீது விழும் ஒரு அடியாகவே நான் உணர்கிறேன். கோபம் மனிதனை எங்கும் கொண்டு சேர்க்காது என்பதையும், பொறுமைதான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதையும் அது எனக்கு தினமும் நினைவூட்டுகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் கைகூப்பி ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வீட்டில் வேலை செய்பவர்களை ஒருபோதும் கீழ்த்தரமாக பார்க்காதீர்கள். அவர்களது நெஞ்சிலும் இதயம் துடிக்கிறது. அவர்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு. ஒருவேளை கடவுளின் பார்வையில் அவர்களது இடம் நம்மை விட மிக உயர்வானதாக இருக்கலாம். வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரது வாழ்க்கையை சிதைக்காதீர்கள். முதலில் உண்மையை அறிய முயற்சி செய்யுங்கள். மன்னிக்கும் குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மன்னிக்க தெரிந்தவனுக்கு கடவுள் கௌரவத்தை அளிக்கிறார். பொறுமை காப்பவனுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். இந்த கதை என்னுடையது மட்டுமல்ல. வெளித்தோற்றத்தை பார்த்து அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லும் ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு கண்ணாடி. உண்மை எப்போதும் மௌனமாகவே இருக்கும். அதை கேட்பதற்கு செவிகளை விட இதயம்தான் அதிகம் தேவைப்படுகிறது. மற்றவர்களை பற்றி நற்பண்புடன் சிந்திக்கும் அறிவை இறைவன் நமக்கு வழங்கட்டும். அவசரப்பட்டு முடிவெடுப்பதில் இருந்து நம்மை காக்கட்டும். நன்றி.